ஹலோ மக்களே, ஏப்ரல் 21 சாயங்காலம் இப்போ ரிவ்யூ பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் அப்புறம் மருதானியாலையும் ஒரு ரூம்குள்ள வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவன் வந்து கேபிஐ எப்படியோ இது பண்ணியாச்சு, அவனை இந்த வழக்கில் ஃப்ரேம் பண்ணியாச்சு, சோபா சந்திராவை கொண்டது அவன் தான் சொல்லிட்டு இனிமேல் அவனை காலத்துக்கும் ஜெயிலில் இருக்க வைக்கணும், அவனுக்கு வந்து தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், அதுக்கடுத்து இந்த பிரச்சனையே எனக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா பேசிகிட்டு இருக்காங்க. மருதானியாலையும் சூப்பர் ஐடியாமா, நீ எப்படியோ நீ அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு யாருனாலும் மாட்டி விடுவ, இந்த கேபிக்கு நல்லா வேணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்கு சித்தி. எப்படியும் அந்த பூமி வந்து சாரதா வந்து அவங்களோட தாலியை காப்பாற்றணும், சாரதா கண்ணீர் வடிப்பா, அவங்க கண்ணீரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த கேபியை நிரபராதி நிரூபிக்க அந்த பூமி ஏதாவது பாடு பண்ணுவா, அந்த பூமியும் கொல்லுவேன் அப்படின்னு வந்து அடுத்து சொல்றாங்க. சரிம்மா, இப்ப கேபியை வந்து சோபா சந்திராவை கொண்டான்னு மாட்டி விட்டுட்டா, இப்ப பூமியை கொண்டுட்டு அதை யாரமா மாட்டி விடுவ அப்படின்னு கேட்பாங்க. உடனே அதான் நீ இருக்கல சித்தி அப்படின்னு சொல்லுவாங்க. எது நானா அப்படின்னு சொல்லிட்டு பதறிடுவாங்க மருதானியில. அப்புறம் பார்த்தா ஜோக்கு சித்தி, எல்லாத்துக்கும் நீ பயப்படுறப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக போயிடுறாங்க இவங்க அபூர்வா ரூம்ல இருந்து. உடனே மருதானி எல்லாம் நினைக்கிறாங்க, எதுக்கும் நம்ம இவகிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும், இனிமேல் நம்ம பாதுகாப்பாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே ககன் வீட்டில் பார்த்தா ககன் வந்து நைட்டு தூங்குறதுக்கு வெளியே போயிட்டு தூங்குறதுக்காக வீட்டுக்குள்ளே வராரு. ரூம்குள்ளே கதவடைச்சிட்டு இவங்க நான் கதவை திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் செல்ல சண்டைகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க, பூமியும் ககனும். உடனே பூமி வந்து நான் கதவை திறக்க மாட்டேன் அப்படின்னா, நான் எங்கே தூங்குறது அப்போ அப்படின்னாங்க. அதான் அவ்வளோ பெரிய ஹால் இருக்குல்ல, ஹாலில் படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பூமி ககனை. உடனே நீ மட்டும் நிம்மதியா பெட்ல படுத்து ஹாயா பெட்ரூம்ல தூங்குவ, நான் மட்டும் இந்த ஹாலில் இந்த கொசுக்கடியில இங்க வந்து தூங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அம்மா கிட்ட எதுக்கு நீ என்ன தப்பா ஃப்ரேம் பண்ணிக்கிட்டு இருக்க, நான் ஏதோ உன்கிட்ட சைகையில கொஞ்சிக்கிட்டு இருந்தேனோ, நீ எதுக்கு தேவையில்லாம என் மானத்தை வாங்கிட்டு இருக்க நீ அம்மா கிட்ட, நான் என்ன சொன்னேன்னு உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஆமா, நம்ம இப்பெல்லாம் சந்தோஷமா இருக்கோம்னு நினைச்சா தானே அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க, சாரதாத்தையும், அதுக்காக தானே அப்படி போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுல விளையாடுறதுன்னு உனக்கு தெரியவே இல்லையா, நீ இப்போ கதவை திறக்க போறியா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க ககன். நான் திறக்க மாட்டேன், நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு பூமி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்னு திரும்பியும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கதவுக்கு இந்த பக்கம் உள்ள வந்து இவங்க பூமி இருந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க, வெளியே வந்து இவங்க ககன் இருந்து சண்டை போட்டு இருக்காங்க. சரி, இப்ப நான் கடைசியா உனக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறேன், இப்ப நீ கதவை திறக்குறியா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. திறக்க முடியாது, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, திறக்க மாட்டேன், ஹால் அவ்வளோ பெரிய ஹால் இருக்கு, நீங்க அங்க போய் படுத்துக்கோங்க, நான் இங்க நிம்மதியா ரூம்ல படுத்து தூங்க போறேன்னு சொல்லிட்டு இவங்க இங்க இந்த சைடு சொல்லிட்டு பூமி பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. உடனே ககனுக்கு வந்து கோவம் வருது. உடனே வந்துட்டு அவங்க ஒரு இதை எடுத்து சும்மா அந்த பாம்பு வந்து இருக்கும்ல, சும்மா ரப்பர் பாம்பு அது மாதிரி எடுத்து விளையாடு பாம்பு எடுத்து இவங்க ஜன்னல் வெளியே தூக்கி போட்டுடுறாங்க பூமி மேல. போட்டோன்னே பூமி வந்து பதறிட்டு கதவை திறந்து ஐயோ பாம்பு 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 அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு வராங்க. அந்த சைடு வந்து ககன் அவங்க நிக்கிறாரு. ககன் மேல ரெண்டு பேரும் விழுந்து அதுக்கடுத்து ஆஸ் யூஷுவல் ககன் பூமி வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பூமி கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றாங்க, இந்த மாதிரி உள்ள பாம்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதை நான் தான் போட்டேன் அப்படின்னு வந்து ககன் சிரிச்சுட்டே சொல்றாங்க. உடனே பூமிக்கு வந்து கோவம் வந்துடுது. உடனே கோவம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு ககனை திட்டிட்டு வேகமா போய் கதவை அடைச்சு லாக் பண்ணிக்கிறாங்க. லாக் பண்ணோன்னே ககன் வந்து அங்க இருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் சோஃபால விழுந்திருப்பாங்க ரெண்டு பேரும், அதை நினைச்சு அவர் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. இங்க பார்த்து எஸ்ஐ சூர்யா இப்பதான் கால் பண்றாரு பூமிக்கு. கால் பண்ணி இங்க பாருங்க பூமி, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அது, இவங்க அம்மாவை கொண்டவங்களே எங்க அண்ணனை கொண்டவங்களே நாங்க கண்டுபிடிச்சாச்சு, நீங்க கொடுத்த ஐடியானாலதான் நான் இப்ப அரெஸ்ட் பண்ணி அவனை வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே பூமிக்கு வந்து அவங்க அபூர்வா தான் அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. மாட்டிட்டாங்களா, நான் இப்பவே உடனே வரேன் அப்படின்னு சொல்றாங்க பூமி. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. பூமியும் வந்து எஸ்ஐ சூர்யா கிட்ட யாருன்னு கேட்கல, எஸ்ஐ சூர்யாவும் அது கேபி தான் அப்படிங்கறத அவர் இன்னும் சொல்லல, நேர்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பூமி ஒண்ணு இங்க கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா செரி வீட்டுல பார்த்தா செரி வந்து அப்பதான் தண்ணி குடிக்கிறான்னு கீழே வராரு. இவங்க மீரா வந்து பார்த்தா ஹாலில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. கேபி இப்படி அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே, இப்ப எப்படி காப்பாற்ற போறோம், சோபா சந்திரா அண்ணியை கொண்டது கேபின்னு சொல்றாங்களே, இது நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து அவங்க அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, என் சோபா சந்திரா கொண்டு அந்த கேபி இனிமேல் இருக்க வேண்டாம், அவனை நான் கொன்னே தீருவேன், என் தங்கச்சிக்கு தாலி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நீ என் தங்கச்சியா என் வீட்டிலே இரு, அவன் உனக்கு வேண்டாங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் மீராவோட ஹஸ்பண்ட் தான் வந்து கேபி, அதை எப்படி அவங்க இல்லைன்னு ஒத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதையே நினைச்சு திரும்ப திரும்ப அழுதுகிட்டு சாப்பிடாம கொள்ளாம இருந்திருப்பாங்க. உடனே சரி இவங்களை பார்த்து அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்து எப்படியும் சாப்பிடல, பிந்துவும் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு சரியும் சாப்பிட்டு இருக்க மாட்டாரு.
சரின்னு சொல்லிட்டு இவரே பிளேட்ல சாப்பாடெல்லாம் எடுத்து போட்டுட்டு வந்து மீராக்கு வந்து சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வேண்டாம்டா, எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், உங்க அப்பா எப்படி இருக்காரு, என்ன பண்றாருன்னு தெரியல, நான் எப்படிடா இப்ப நிம்மதியா சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே சரி சொல்லுவாரு, அம்மா நீங்களும் சாப்பிடல, பிந்துவும் அழுதுட்டே இருக்கு, அவளும் சாப்பிடல, நானும் சாப்பிடல, இப்ப சாப்பிடாம இருந்தா அப்பா உடனே திரும்பி வரப்போறாங்களாமா, அப்பா மேல கண்டிப்பா நிரபராதின்னு நிரூபிச்சு நான் கண்டிப்பா வெளியே கூப்பிட்டு வருவேன், நீங்க என்ன நம்புறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்து இவங்க வாக்குறுதியெல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க மீராக்கு. உடனே இவங்க ஒரு ரூபாய் எனக்காக சாப்பிடுங்கம்மா, நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்கம்மா, நீங்க அழுது டயர்ட் ஆயிட்டீங்க, நீங்க அழுதுட்டே இருந்தா அப்பா வரப்போ நீங்க எப்படி இருக்கணும், தெம்பா இருக்கணும்ல, அதுக்காகவே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி வந்து மீரா கிட்ட உடனே அதுக்கடுத்து ஒரு ரூபாய் எடுத்து விட்டுடுவாங்க. உடனே அதுக்கடுத்து உங்க அப்பா அங்க சாப்பிட்டாரான்னு தெரியலையா, அவங்க அங்க சாப்பாடு கொடுத்துருப்பாங்களா, அடிப்பாங்களா, என்ன பண்ணுவாங்க, எப்படி விசாரிக்க போறாங்க, எங்க விசாரிக்கிறாங்க, ஏதாவது கேட்டியா அப்படின்னு கேட்காங்க. சரி வந்து எந்த போலீஸ் ஸ்டேஷனு, யாரு இந்த கேஸ் எடுத்திருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்றதுக்கு கேட்பாரு, வெளியே எடுக்கிறதுக்காண்டி கேட்பியா, ஆனா வந்து யாருமே எந்த உண்மையும் சொல்ல மாட்டாங்க. அந்த எஸ்ஐ சூர்யா வந்து இது ரொம்ப வந்து பர்சனலா வச்சுப்பாரு, ஏன்னா அவங்க அண்ணனையே கொண்டிருக்காங்க, அதனால இது ரொம்ப பர்சனலா வச்சிருக்காங்க, எந்த இடத்துல வச்சிருக்காங்க, என்ன பண்றாங்க எதுவுமே தெரியலமா, நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து தேடி பார்த்துட்டேன், கேட்டு பார்த்துட்டேன், எந்த தகவலும் எனக்கு கிடைக்கலமா, ஆனா நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, நான் கண்டிப்பா அப்பாவை கூப்பிட்டு வருவேன்னு சொல்லிட்டு இங்க 2-3 வாய் ஊட்டிட்டு இருப்பாங்க. இங்க பார்த்தா நட்சத்திரம் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை கூப்பிட்டு வந்து சீட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. உடனே அதுக்கு அடுத்து என்ன உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னும் என் வாழ்க்கைலாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவன் ஒன்னும் என் புருஷன் கிடையாது, அவன் ஒன்னும் எனக்கு தலைவலி அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க நட்சத்திரம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. உடனே சரி சரி கூப்பிட்டுட்டு வேலைக்காரனை கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. உடனே அதுக்கு அடுத்து இவங்க மீரா வந்துட்டு உன் பொண்டாட்டி கூப்பிடுறாள், நீ போ, நட்சத்திரம் கூப்பிடுறாள், நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ போ, எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே அங்க போனானே இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேரெல்லாம் சொல்லுவாங்க, மேகனா, கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேரெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னு சொன்னா உடனே ஹாய் சொல்லிட்டு சரிப்பட்டு போயிடுவாரு. உடனே நான் என்ன இவங்க கிட்ட ஹாய் சொல்றதுக்கா கூப்பிட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னு சொன்னா உனக்கு இது ஜூஸ் எடுத்துட்டு வரணும்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே சரியும் கோவப்படாம போய் முதல்ல ஜூஸ் எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு. உடனே நட்சத்திரா, ஏண்டா சரி உனக்கு மண்டையில கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையாடா, என்னது ஜூஸ்ன்னு கேட்டா ஜூஸ் மட்டும் தான் கொண்டு வருவாங்களா, ஸ்நாக்ஸ் யாரு கொண்டு வருவா அப்படின்னு திரும்ப கேட்பாங்க. திரும்ப அதுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வருவான். ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்து அவங்க முன்னாடி அந்த ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வைப்பான். திரும்ப அதுக்கு அடுத்து உனக்கு கொஞ்சமாச்சும் மண்டையில இருக்கா இல்லையாடா உனக்கு அறிவு, ஜூஸ் ஸ்நாக்ஸ் மட்டும் தான் கொண்டு வருவாங்களா, தண்ணி யாருடா கொண்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கா அவங்கள வெறுப்பேற்றி இது பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க, நட்சத்திரோட ஃப்ரெண்ட்ஸ். உடனே இவனுக்கு வந்து செடிக்கு வந்து அவமானம் ஆயிருப்ப என்ன தெரியுமா, அவன் வந்து என்ன பண்ணுவான், பழி வாங்குறதுக்காண்டி நட்சத்திர கணத்துல போய் முத்தம் கொடுத்துருவான். முத்தம் கொடுத்தோன்னே அவளுக்கு கோவம் வந்துடும், என்னடா பண்ற, அறிவு இருக்காடா, யாரை கேட்டுட்டா நீ எனக்கு முத்தம் கொடுத்தேன் அப்படிங்கும்போது, நீங்களே சொல்லுங்க, நான் அவனோட புருஷன் தானே, நான் முத்தம் கொடுத்தா ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது தப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. உடனே அதுக்கடுத்து அதுல என்ன தப்பு இருக்கு பாரு, உன் ஃப்ரெண்ட்ஸே தப்பு இல்லைன்னு சொல்றாங்க, இப்ப எதுக்கு நீ இவ்வளோ கோவப்படுற அப்படின்னோடனே அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரம் வந்து கோவப்பட்டு கத்திட்டு போயிடுவாங்க. இங்க பார்த்தா இவர் எஸ்ஐ சூர்யா வந்து கேபியை வந்து விசாரிச்சுட்டு இருப்பாரு. அவர் வந்து அவருக்கு ஆல்ரெடி கேபியை போட்டு எல்லாரும் அடின்னு அடிச்சிருப்பாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. இவர் உடனே வந்து எதுக்காக நீ அண்ணனை கொன்ன, நீ தான் சோபா சந்திராவை கொன்னது தானே, அது நீ ஒத்துக்கோ, நீ ஒத்துக்கிட்டனா பிரச்சனையே இல்லை, நீ எப்போ என் அண்ணனை கொன்னுன்னு தெரிஞ்சதோ அப்பவே நான் கொல்லணும்னு எனக்கு என் நாடி எல்லாம் துடிச்சுது, ஆனா நான் போலீஸு, நான் இந்த சட்டை போட்டிருக்கேன் போலீஸோட இதுக்கு நான் விசுவாசமா இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் அன்னைக்கு நான் அங்கிருந்து உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். அதுவும் இல்லாம சரச்சந்திர உன்னை துப்பாக்கியில கொள்றேன்னு சொன்னாரு, நான் வந்து இது மூலயமா தான் இது பண்ணணும்னு நிரூபிக்கணும்னு நினைக்கிறேன், நீ தேவையில்லாம அடி வாங்கியே சாகாத அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப மரியாதை இல்லாம பேசுறாரு கேபியா. உடனே கேபி வந்து புரிய வைக்க ட்ரை பண்றாரு, இங்க பாருங்க நான் வந்து கொல்லல, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, எல்லா பேரும் முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல வந்தோடனே நான் இந்த தப்பை பண்ணல, நான் இந்த கொலையை பண்ணல அப்படிதான் சொல்லுவாங்க. இப்ப நீயும் அதே தான் பண்ணிட்டு இருக்க, என் மண்டைக்கு ஆல்ரெடி எனக்கு பிடிக்காத வார்த்தை இதுதான், நீ ஆல்ரெடி என் மண்டையில ரொம்ப பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்க, எனக்கு ஆல்ரெடி நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன், நீ இன்னும் என் டென்ஷனை கிளப்பாத, ஒழுங்கா நீ ஒத்துக்கோ, நீ தான் கொலை பண்ண, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், அடிக்க மாட்டேன், விட்டுறேன், நீ கோர்ட்ல மட்டும் வந்து உண்மையை சொல்லு, அதுக்கடுத்து நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, அதுக்கடுத்து கோர்ட்டு ஒன்று என்ன பண்ணணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் கேபி வந்து, சார் நான் செய்யாத தப்புக்கு நான் ஏன் சார் இது பண்ணணும், நான் தான் செய்யலைன்னு சொல்கிறேன்ல சார்னோன்னா அவரை போட்டு சப்பு 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 அப்படின்னு சோட்டில் 10 அடி 20 அடி அடிக்கிறாரு. அடுத்து அப்பயும் கேபி வந்து ஒத்துக்கலை. திரும்பியும் வந்து எஸ்ஐ சூர்யா வந்து,
இதுதான் ஒயிட் பேப்பர், இதுல ஸ்டாம்ப் இருக்கு, இதுல நீ வந்து சைன் பண்ணிரு, நான் தான் கொலை பண்ணேன், நான் தான் சோபச்சந்திராவை கொலை பண்ணேன், நான் தான் எஸ்ஐயை கொலை பண்ணேன்னு வந்து எழுதி நீ சைன் பண்ணனா நான் இதை கோர்ட்ல சப்மிட் பண்ணிடுவேன், இப்போ நான் உன்னை அடிக்க மாட்டேன், விட்டுருவேன், இல்லை நீ அடி வாங்கியே சாவைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே அவரும் சார் நான் தான் பண்ணவே இல்லைன்னு சொல்றேன்ல சார், நான் ஏன் சார் இது பண்ணணும் அப்படின்னு திரும்பி கேட்பாங்க. திரும்ப ஒரு பெரிய உருட்டுக்கட்டையை எடுத்துட்டு வந்து கை காலில் அப்படின்னு சொல்லிட்டு கேபியை போட்டு அடின்னு அடிச்சு அந்த எஸ்ஐ சூர்யா வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. நீ இப்போ ஒழுங்கா சைன் பண்ற, நான் உனக்கு வந்து வேற சான்ஸ் எல்லாம் கொடுக்கல, நீ சைன் பண்ற அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து அந்த ஒரு கான்ஸ்டபிள் வந்து சார் பூமி மேடம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நான் உனக்கு கொஞ்ச நாள் நான் ரிலாக்ஸ் கொடுக்குறேன், ரிலாக்ஸ்க்கு விடுறேன், நீ அதுக்குள்ள எனக்கு நீ சைன் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பூமியை பாக்குறதுக்காண்டி போறாங்க. எஸ்ஐ சூர்யா வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. வந்த பின்ன வந்து எஸ்ஐ சூர்யா வந்து எஸ்ஐ சூர்யா வந்து பூமி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் பூமி, நீங்க கொடுத்த ஐடியானாலதான் இன்னைக்கு நான் அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே நான் பாக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து கேக்குறாங்க. அஃப்கோர்ஸ் வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேபி வந்து தலையை குனிஞ்சிருக்காரு. அவர் அடி வாங்கி ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காரு. உடனே இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முகத்தை எடுத்து அந்த எஸ்ஐ சூர்யா வந்து கேபி முகத்தை காட்டுறாரு. அப்படியே பூமி ஷாக் ஆயிடுறாங்க அதே இடத்துல. உடனே மாமான்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அதுக்கடுத்து சார் என் மாமா இப்படி பண்ணிருக்கவே மாட்டாங்க, என் மாமா பண்ணவே இல்லை சார், அந்த அபூர்வா தான் சார் பண்ணா, நீங்க ஏன் சார் என் மாமாவை பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பூமி உங்களுக்கு என்ன பைத்தியமா, நீங்க என்ன கொலைகாரனிக்கே நீங்க சப்போர்ட் பண்றீங்களா, உங்க மாமாவா இருந்தா பண்ணிருக்க மாட்டாங்களா, நான் இங்க இது என்னோட பர்சனல் இடம், நீங்க ஐடியா கொடுத்தீங்கிறதுக்காண்டி தான் அவங்களை கூப்பிட்டேன், ஆனா நீங்க என்னன்னா உங்க சொந்தக்காரங்களை இதை வச்சு இது பண்ணிட்டு இருக்கீங்க, இவங்க பண்ணல அவங்க பண்ணலன்னு. நீங்க தானே அந்த ஐடியா கொடுத்தீங்க, ரத்னம் தான் பண்ணியிருப்பான்னு. நானே அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த ரத்னத்தை தப்பிக்க விட்டேன். அவன் நேரா சரச்சந்திரா வீட்டுக்கு போய் இவர் தான் என்னோட பாஸ்ன்னு சொல்லி கை கட்டுறா, அப்ப என்ன செய்ய சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அதுக்கடுத்து சார் அபூர்வாக்கு நிறைய இன்ஃபுளுன்ஸ் இருக்கு சார், அவதான் ஏதாவது பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்றாங்க. என்ன பூமி விளையாடிட்டு இருக்கீங்களா பூமி, அபூர்வா தான் பண்ணாங்கன்னு எப்படி சொல்றீங்க நீங்க, உங்க மாமாவை காப்பாத்துறதுக்காண்டி யார வேணாலும் நீங்க மாட்டி விடுவீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. சார் சரி நீங்க ரத்னத்தை எப்படி வந்து பாத்துருக்க முடியும் அப்படின்னு. சார் முந்தின நாளே வந்து அவங்க நைட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ரத்னம் மீட் பண்ணி பேசியிருப்பாங்க சார், அவங்க தான் ஐடியா கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி. சார் அபூர்வாக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவ யாருனாலும் மாட்டி விடணும்னு நினைப்பா, அதனால அவளே முதல்ல ரத்னத்தை பிளான் பண்ணி கொடுத்துருப்பான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பூமி ஏதாவது சொல்லுமே சொல்லிட்டு இருக்காதீங்க பூமி, உங்களை நான் ஏதோ நீங்க எனக்கு உதவி பண்ணீங்களேன்னு சொல்லிட்டு அந்த கடமைக்காக உங்களை கூப்பிட்டா நீங்க இங்க வந்து உங்க மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, முதல்ல இந்த இடத்த விட்டு வெளியே போங்க பூமி, வெளியே போங்க, கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு எஸ்ஐ சூர்யா பூமி கிட்ட. சார் ஒரு வாட்டி நான் சொல்றதை கேளுங்க சார், ஷட் அப் பூமி, முதல்ல வெளியே போங்க இங்க இருந்து அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு எஸ்ஐ சூர்யா. அதுக்கடுத்து இவங்க கிருஷ்ண பிரசாத் கிட்ட போயிட்டு அழுதுட்டு இருக்காங்க. மாமா கண்டிப்பா நான் உங்களை வெளியே கொண்டு வருவேன் மாமா, இதுக்கு பின்னாடி யாரு இருக்கா, யாரு இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன், கண்டிப்பா நீங்க நிரபராதி நான் நிரூபிப்பேன் மாமா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அழுதிட்டு இருக்காங்க. கெட் லாஸ்ன்னு சொன்னேன் பூமி, உங்களை வெளியே போங்கன்னு சொன்னேன் பூமி அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. உடனே இவங்களும் அழுதுகிட்டே வெளியே வந்துட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா ககன் வந்து வராரு. ககன் வந்து பின்னாடியே பூமியை ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுறாரு. என்ன பூமி உனக்கு பிரச்சனை, முதல்ல நான் உனக்கு தாலியே கட்டலன்னு சொன்னேன், தாலியே கட்டலன்னு நீயே வந்து தாலியை கட்டிட்டு என் வீட்டுல வந்து உட்காந்த, உன் அப்பாவே வேண்டான்னு வந்த, முதல்ல என்னைய கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் பூமி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ககன் வந்து நீ எப்ப என்ன பண்றனே தெரியல, எனக்கு உனக்கு பிடிக்கவே இல்லை பூமி, எதுக்கு நீ இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க, இப்ப புதுசா நீ எதுக்கு இந்த நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியவே இல்லை, இந்த ராத்திரியில இங்க என்ன நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அததான் நான் உங்ககிட்ட கேட்கணுமாமா அப்படின்னா, நான் வர்றது இருக்கட்டும், நீ எதுக்கு முதல்ல இங்க வந்த, நான் உன்னையும் தேடிதான் இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ககனு. உடனே இவங்க பூமி சொல்றாங்க, இல்ல அந்த கொலையாளியை பத்தி ஏதாவது அன்னைக்கு ஷூட் பண்ணால சாரதார்த்தி, அதை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதான் நான் கேட்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே ககனுக்கு வந்து இன்னும் கோவம் வந்தது. ஆமா அவன்லாம் அவன் என்ன பெரிய ஆளா, நான் பிடிச்சவனையும் அவன் விட்டுட்டு போயிட்டான்ல, தப்பிக்க வச்சுட்டான்ல அவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஐ சூர்யா வந்து திட்டிக்கிட்டு இருக்காரு ககனு. அதை நானே கேட்டிருப்பேனே, நீ எதுக்கு தேவையில்லாம இப்ப இந்த ராத்திரியில் நீ எதுக்கு இங்க வந்த, எனக்கு உண்மையை சொல்லு, சும்மா போய் சொல்லிட்டு இருக்காத பூமி, என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. பூமியும் அது இதுன்னு சொல்லிட்டு புதுசா ஒரு கதையை சொல்றாங்க, இல்லாம சொல்றாங்க. ஆனா ககனுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. ககன் உடனே இப்ப நீ உண்மையை சொல்ல போறியா இல்ல நானே உள்ள போய் கேட்கவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதான் நான் சொல்லிட்டேனே, அவங்க இன்னும் 2-3 நாள்ல கண்டுபிடிச்சிடுறேன்னு சொல்லியிருக்காங்க, நான் இப்பதான் போய் எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுட்டு வந்தேன், நான் அத்தையை ஷூட் பண்ணது யாரு என்னன்னு சொல்லிட்டு, இன்னும் 2-3 நாள்ல எல்லாம் தெரிஞ்சிரும்னு சொன்னாங்க, இப்ப 2-3 பேரை காட்டினாங்க, அவங்க இல்லைன்னு நான் சொல்லிட்டு வந்தேன் அப்படி இப்படின்னு இவங்களும் வாய்க்கு வந்ததெல்லாம் வளர்றாங்க பூமியும். உடனே ககன் சரி நானே உள்ள போய் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இவர் உள்ள போறாரு. இந்த பக்கம் பார்த்தா
சரி வந்து நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இவங்க நட்சத்திரா வந்து வந்து பார்த்துட்டு அவங்க முத்தம் கொடுத்தது இதெல்லாம் நினைச்சு பார்த்து அவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது, கடுப்பாகுறாங்க. டேய் சரி, நீ என்னைய நான் உன்னைய டார்ச்சர் பண்ணலாம்னு நினைச்சா நீ என்னைய டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இன்னைக்கு இந்த தலகாணியை வச்சு உன் கதையை முடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலகாணியை எடுத்துட்டு வராங்க. அப்படி கழுத்து நெரிச்சு அவன் மூஞ்சில வச்சு மூச்சு அடிச்சு சாகடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரை கொண்டு போயிட்டாங்க. லைட்டா அவன் திரும்பிட்டான். உடனே அந்த தலகாணியை தூக்கி அந்த சைட்ல போட்டுட்டு அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க உடனே சரி வந்து முழிச்சிடுறாரு. உடனே முழிச்சிட்டு என்ன நட்சத்திரம் என்னை எப்படி பார்த்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் நட்சத்திராவை இழுத்து வச்சு முத்தம் கொடுத்துடுறாங்க. உடனே நட்சத்திரக்கு வந்து கோவம் வந்துடுது. டேய் சரி, என்னடா பண்ணிட்டு இருக்க நீ, விடுடான்னு சொல்லி தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டுட்டு நான் உன்னையே டார்ச்சர் பண்ணலாம்னு நினைச்சா நீ என்னையவே டார்ச்சர் பண்றியா, இப்ப பாரு என் அப்பா கிட்ட போயிட்டு உன்னை சொல்லி என்ன பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்னு. சரி வந்து பயப்படுற மாதிரி, ஐயோ வேண்டாம் நீ மாமா கிட்ட எல்லாம் சொல்லாத நட்சத்திரா, நான் பாவம் நட்சத்திரா, விட்டுரு நட்சத்திரா, நான் தெரியாம பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்ன விட்டுரு நட்சத்திரா அப்படின்னு சொல்லிட்டு இவரு கெஞ்சுற மாதிரி கெஞ்சிட்டு இருக்காரு. ஆனா அவங்க டேய் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வேகமா கீழே போயிட்டு இருக்காங்க. உடனே இவங்க சரி இந்த ரூம்ல சிரிச்சிட்டு இருக்காரு. உடனே அப்புறம் வந்து இவங்களை பிடிச்சிடுறாங்க நட்சத்திராவை. பேபி எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சு, ககன் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எஸ்ஐ சூர்யாவை பார்த்தாரா, அதுக்கடுத்து இவரை தான் அந்த சோபா சந்திராவை கொண்டது அவங்க அப்பா தான், கேபி தான் அப்படிதான் தெரிஞ்சுதா, அதுக்கடுத்து ககன் என்ன முடிவு எடுக்க போறாரு, சரச்சந்திரா வந்து சரி என்ன பண்ண போறாரு, இதுக்கு அடுத்து எல்லா வீடியோ உங்களுக்கு வேணும்னா நான் பார்ட் 2 வீடியோவில் அப்லோட் பண்றேன். மறக்காம பாருங்க. மறக்காம நம்ம சேனல் சீரியல் குட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி, நாளை சந்திப்போம், பை பாய்.